எபிசோட் 90. நிலா எல்லாரு கூடயுமே ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தான். ஆனால் அவளோட அண்ணனை ரொம்ப மிஸ் பண்ணான். ஆனால் ஆலியா அப்புறம் நலன் கூட ரொம்பவே ஜாலியாக இருந்தா. அப்போ ஊஞ்சலில் விளையாடிக்கிட்டு இருந்தா. அப்போது ஏதோ ஒன்று தூரத்தில் பார்த்து பயத்தில் தடுமாறி கீழே விழுந்தா. அப்போ ஏதோ ஒரு பொம்பளை நிலாவை தூக்கி விட்டு, என்னப்பா பாச்சு, விளையாடும்போது பார்த்து விளையாட மாட்டியா, அடி ஏதாவது பட்டுச்சா அப்படின்னு கேட்டாங்க. நிலா அவங்க முகத்தை பார்த்த உடனே நிலா பின்னாடி போக ஆரம்பிச்சா. இதை பார்த்து பார்வதி ஓடி வந்து, பாப்பா என்னமாச்சு, என்ன அடி ஏதாவது பட்டுச்சா அப்படின்னு அவங்க ரொம்ப பதட்டமாக கேட்டாங்க. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்கள அப்படியே பார்த்துட்ருக்க ரொம்பவே பதற ஆரம்பிச்சா. பார்வதி, இப்படி என்னாச்சுமா, உனக்கு உதவி பண்ண தானே அவங்க வந்தாங்க அப்படின்னு கேட்க நிலா அவங்கள பார்த்து ரொம்பவே பயந்து போனான். அதுக்கப்புறமா நிலாவுக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்க ஒரு டேபிளில் உட்கார வச்சாங்க, அதாவது பார்க் டேபிளில். அப்போது நிலா ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பித்தா. அன்னைக்கு காலையில் லக்ஷ்மி இல்லை காயத்ரி ரொம்ப காலையில் எழுந்து சாமி கும்பிட்டுட்டு பிரசாந்த் எல்லாருமே தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஜுனோட ரூமுக்கு போய் அவனை பார்த்தாங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். அவளுக்குமே போத்தி கொடுத்துட்டு கிச்சனுக்கு போனாங்க. அவன் நெத்தியில் ஒரு முத்தமும் கொடுத்தாங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக குழந்தைங்களுக்கு பிடிச்சத செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா நிலா கிட்ட போய், தங்க பிள்ளை விடிஞ்சிருச்சு பாரு, எழுந்துரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அதுக்கு நிலா, அம்மா 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்தா. சரி 5 நிமிஷம்தான், அதுக்கு மேலே நீ எடுத்துக்கிட்ட உன்னை தூக்கிட்டு போய் பாத்டப்பில் போட்டுருவேன் சரியா அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட நீலா சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் படுத்தா. அதுக்கப்புறமா அவங்க ஆர்ஜுனோட ரூமுக்கு போனாங்க. அங்கே ஆர்ஜுன் எழுந்து கண்ணை கசக்கிட்டு உட்கார்ந்துருந்தான். இதை பார்த்த காயத்ரி சிரிச்சுக்கிட்டே, என்னடா எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே அவன் அம்மாக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க மடியில் படுத்துக்கிட்டான். இதை பார்த்த காயத்ரி சிரித்தாங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் போச்சு. 2 பேரும் குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் சாப்பிட்டாங்க. டின்னர் டேபிளில் வந்து உட்காந்தாங்க. காயத்ரி 2 பேருக்கும் ரொம்ப அன்பாக சாப்பாடு பரிமாறினாங்க. அதுக்கப்புறமா அம்மாவை 2 பேருமே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் முதல் வாய் அம்மா தான் ஊட்டி விடணும் அப்படின்னு கேட்க அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அவங்க பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அது இன்றைக்கி 10th 12th பசங்களுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால சின்ன பசங்களுக்கு இன்றைக்கி லீவு அப்படின்னு சொல்லவும் அவன் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதை நிலா கிட்ட சொல்ல அவ்வளோதான், அவள் குதிக்க ஆரம்பித்தா. இதை கேட்டு பயங்கர சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பித்த நிலா ஆர்ஜுன் கிட்ட போய், பாத்தியா எனக்கு ஸ்கூல் லீவு, உனக்கு ஆஃபீஸ் லீவு இல்லையே அப்படின்னு சொல்ல அவன் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் என்ன பண்ணுறது, நீ என்ஜாய் பண்ணுவாள் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறமா அவனுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு ஆர்ஜுன் ஆஃபீஸ்க்கு கிளம்புனான். நிலா ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. அம்மாவுக்கு கிச்சனில் துணி துவைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லா வேலைக்குமே அவள் உதவி பண்ணிகிட்டே இருந்தா. அதனால் காயத்ரிக்கு இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிச்சு. அதனால் அம்மா அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தா. ஒன்றா டிவி பார்த்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அவள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாள். இந்த காயத்ரியும் குழந்தையோட சந்தோஷத்தை பார்த்து அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ஒரு மாதிரியான ஒரு ஃபீலுக்குள்ளே வந்தாங்க. அப்படி அவங்களுக்கு இது வரைக்கும் தோணுனதே இல்லை. அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணாங்க, ஆனால் அவன் எடுக்கலை. ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருந்தது. அதனால் அதில் அவன் ரொம்ப பிஸியாக இருந்தான். ஃபோன் அட்டன் பண்ண முடியல. அதை புரிஞ்சுக்கிட்ட காயத்ரி ரொம்ப அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே படத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்க மனசுக்குள்ளே என்னென்னமோ தோண ஆரம்பிச்சுது. அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஆனாலும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக பாப்பா கூட ஜாலியாக செஸ் விளையாட ஆரம்பித்தாங்க. அப்படியே நேரம் போச்சு. அப்போது அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுனாங்க. உடனே நிலா அதை நான் தான் திறப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு ஓடி போனான். ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதிச்சுட்டு ஓடி போன குழந்தை ரொம்ப நேரம் ஆகியும் வராததை பார்த்த காயத்ரி போய் பார்த்தாங்க.
அங்கே நிலா பயத்தில் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தா. அதுக்கு காரணம் ஒரு மர்ம நபர் நிலாவோட தலையில் துப்பாக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தார். இதை பார்த்து ரொம்ப ஷாக்கான காயத்ரி, யார் நீ? என் பிள்ளையை விட்டுடு, அவளை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நபர், நான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவன் தான் காயத்ரி. என்ன காயா, என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி மாஸ்கை கலட்ட காயத்ரி பயங்கரமாக ஷாக் ஆனாங்க. ஏன்னா அங்கே நின்றுட்டு இருந்தது வேறு யாரும் இல்லை, ரவி வர்மா. இங்கே பாரு ரவி, உனக்கு நான் தானே வேணும், என்னை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என் பொண்ணை விட்டுடு, அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதை கேட்ட ரவி வர்மா சிரிச்சுக்கிட்டே, இது ஓம் பொண்ணு இல்லைல்ல, இவளை நீ குப்பையிலேருந்து தானே எடுத்துகிட்டு வந்த, அப்புறம் எதுக்கு அவன் மேலே இவ்வளோ பாசம்? ஆனால் நிஜமாவே நீ ஒரு பெரிய ரைட்டராக போயிருக்கலாம். பாரு எப்படியெல்லாம் ஸ்டோரியை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்க. காயத்ரி ஆகிய நீ லக்ஷ்மியா நாடகமாடி உன்னோட 2 பையனுங்களை யாருக்கு தெரியாமல் வளர்த்தி அதில் ஒருத்தனை ஹாஸ்டலுக்கு அனுப்பியிருக்க. அதில் இன்னொருத்தன் ரவுடியாக வேற வந்திருக்கான். அவனோட பேரை மாற்றி கண்டுபிடிக்காத அளவுக்கு நீ நடந்திருக்க. அதுவும் உன்னோட கள்ளக்காதலன் கூட நீ வாழ்ந்திருக்க. சாந்த் கல்பனாவை லவ் பண்ணம்பளே நான் சொன்னேன், அவன் ஒரு ஃப்ராடுன்னு. நீ கேட்டியா? கேட்கவே இல்லை. நான் வாழ்ந்த அவன் கூட மட்டும்தான் வாழ்வேன்னு சொன்னேன். பாரு இப்போ நீ எந்த நிலைமையில் வந்து நிற்கிறேன்னு பாரு. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினம் தினம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்ச. ஆனால் தினம் தினம் சித்திரவதை மட்டும்தான் நீ அனுபவிச்ச. அவன் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தான். டெய்லி ஏதாவது ஒரு பொண்ணு கூட ஜல்சா பண்ணிக்கிட்டு அப்புறம் கல்பனா கூட சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். கல்பனா ரொம்பவே அமைதியானவங்க. ஆனால் அவன் செய்கிற எல்லாத்தையும் யுவராஜ் பார்த்துட்டான். அவன் விடுவானா? அது சும்மாலாம் சொல்ல முடியாது. அவன் உண்மையாகவே ரொம்ப தைரியசாலியான பையன். ஒத்த காலில் சொந்த காலில் நின்று அவன் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கான். யுவராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ்க்கு கூட தெரியுது. அந்த அளவுக்கு அவன் இருந்திருக்கான்னா அதுக்கு காரணம் யுவராஜோட நம்பிக்கையும் உழைப்பும் மட்டும்தான். ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட. நீ என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துருப்பேன். அந்த அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் நிலைமையை பாரு. 3 குழந்தைங்கள வச்சுட்டு நீ கஷ்டப்படுற. ஆஜுன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அது வீட்டு செலவுக்கு அவனுக்கு கரெக்டாக இருக்கு பாரு. அவனுக்கும் டைம் இருக்கிறதில்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா 3 பிள்ளைங்களையும் என் குழந்தை மாதிரி நான் பார்த்துருப்பேன், சந்தோஷமாக பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்ல காயத்ரி ரொம்ப ஷாக் ஆகி அவரை பார்த்தாரு. உறவு மலரும்.